வணக்கம் நண்பர்களே. அதாவது இந்த கடன் பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யுது. அதாவது உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் அல்ல. இப்போது எடுத்துக்காட்டுக்கு ஒரு பேங்கில் தான் நம்ம கடன் அதிகமாக வாங்கிக்கிறோம். ஆனால் அந்த பேங்கில் உள்ளவங்க நம்மளை அதாவது பிஎன்ல இருந்து, கேஷியரில் இருந்து, அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து, மேனேஜர்லேருந்து எல்லாருமே கடனில் தான் இருப்பாங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் நம்மளை அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி கலங்காதீங்க. ஏன்னா நம்ம கடனை எப்படியாவது செலுத்திடுவோம். ஆனால் அதே மாதிரி அவங்களும் ஒரு கட்டத்தில் கடனை கெட்டதாக இருக்கும். ஆனால் தெரியாது, வெளியே சொல்வதில்லை. ஆனால் அவங்களுடைய டியூட்டி நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறது. இதில் எல்லாருக்குமே பேங்கில் வேலை பார்த்தா எல்லாருக்கும் யாருக்கும் கடன் இல்லாதவங்கெல்லாம் கிடையவே கிடையாது. பேங்கில் வேலை பார்த்தாட 2 கொம்பா அவங்களுக்கும் கடன் இருக்க தான் செய்யும். அதை ஆக்கப்பூர்வமாக சொல்லுகிறேன், அவங்களுக்கு கடன் உண்டு, இல்லாதவங்க இல்லை. அதனால் நம்மளோட கடனை நாம் அடைக்கணும். ஒரு பேங்கில் போய் நம்ம கடன் அடைக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது இது அர்ஜெண்ட்டாக அடைக்கணும்னு சொல்கிறாரு மேனேஜரு. அப்போ அர்ஜெண்ட்டாக அடைக்கணும்னு சொல்லும்போது நம்மளுக்கே யோசனை சொல்கிறாங்க, எப்படி கடனே ஓரளவுக்கு தான் அடைக்க முடியுது, அப்போ கோல்டு இருந்தால் கொண்டாங்க உடனே உடனே அடைச்சிடுவோம். இந்த கோல்டு எங்கிட்ட இல்லாமலே நாங்கள் உங்கள்கிட்ட வாய்தா கேட்டுட்ருக்குறோம். அவர் சொல்கிற மெத்தடை பாருங்கள். கோல்டு இருக்குதா? எங்கே இருக்குது கோல்டு? எடுத்த உடனே அந்த எல்லா பேங்க் மேனேஜர் அதிகாரிகள் அனைத்து பேருமே கோல்டு கொண்டு வாங்க. என்னமோ வீட்டில் தங்கமாக சாடி மட்டை மாதிரி அடுக்கி வச்சுருக்க மாதிரி கோல்டு கொண்டு வாங்க. இந்த ஒரு வாரத்தை தான் எல்லா மேனேஜரும் சொல்கிறாங்க. இதை என்னமோ அவங்களுக்கு தெரியாத மாதிரி இவங்க கோல்டு வச்சுருக்கிற மாதிரியும் கோல்டு பின்ன இந்த ஸ்னீஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் பேங்கில் வேலை பார்க்குற அனைவருக்கும் கடன் உண்டு, ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குற அனைவருக்கும் கடன் உண்டு. நமக்கு ஏறத்தாழ ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு வைங்களேன். அவங்களுடைய கேரக்டர் படி ஒரு மேக்ஸிமம் 50 லட்ச ரூபா வச்சுருப்பாங்க, இல்லை 20 லட்சம் வச்சுருப்பாங்க. நம்மளோட கூட தான் வச்சுருப்பாங்க, குறைய வச்சுருக்க மாட்டாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் நம்ம அடைச்சி வெளியே வந்துடுவோம். அந்த தைரியத்தோட இன்னும் தன்னம்பிக்கையுடனும் நாம் கடனை செலுத்துவோங்கிற நம்பிக்கை இருந்தாலே போதும், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். யார் என்ன சொல்கிறான்னு சொல்லி தளராதீங்க. நன்றி.